வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஜெயலலிதாவுக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால ஜாமீன், சொத்து குவிப்பு வழக்கு தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவு. 2 மாதத்துக்குள் அப்பீல் வழக்கில் ஆவணங்கள் தாக்கல் செய்ய ஜெயலலிதாவுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. வழக்கை இழுத்தடிக்காமல் ஒத்துழைக்க கண்டிப்பு. கருப்பு பணம் பதுக்கி வைத்திருப்போர் பெயர் பட்டியல் சுப்ரீம் கோர்ட்டில் ஒப்படைக்க மத்திய அரசு மறுப்பு. விரிவான செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தின் தண்டனையையும் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, இளவரசி VN சுதாகரன் ஆகியோருக்கு பெங்களூரு தனி நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. தண்டனையை எதிர்த்தும் ஜாமீன் வழங்க கோரியும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4வரும் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதையடுத்து ஜெயலலிதா உள்ளிட்ட 4வரின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தனித்தனியாக மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி HL தாட்டு, மதன் P லோகூர், AK சிக்ரி ஆகியோரை கொண்ட அமர்வு முன் வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தது. ஜெயலலிதா தரப்பில் மூத்த வக்கீல் ஃபாலி நாரிமன் ஆஜரானார். இவ்வழக்கில் கர்நாடக அரசு வக்கீல் பவானி சிங், திமுக வக்கீல் ஆஜராகவில்லை. சொத்து வழக்கின் மூல புகார்தாரர் என்ற வகையில் சுப்பிரமணியசாமி ஆஜரானார். ஜெயலலிதா தரப்பு வக்கீல் ஃபாலி நாரிமன் அளித்த வாக்குறுதிகளை ஏற்று ஜெயலலிதாவுக்கு டிசம்பர் 18ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்குவதாகவும் பெங்களூர் நீதிமன்றம் அளித்த தண்டனையை நிறுத்தி வைப்பதாகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதேபோல மூத்த வக்கீல் KTS துளசி அளித்த உறுதிமொழிகளின் அடிப்படையில் சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது. The issue on which the bail was considered today by the Supreme Court was the fact that the Karnataka High Court has not yet decided on whether the judgment should be, the sentence should be suspended or not. On that basis, they said that the appeal which is pending before the Karnataka High Court must be heard expeditiously. They laid down the timeline that by December 18th, all the paper books necessary for an appeal by Ms. Jayalalitha and her associates, running into over 35,000 pages, will be filed. If they do not complete this process by December 18th, then the bail will be cancelled. ஜாமீன் மனு மீதான அடுத்த விசாரணையை டிசம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக கூறிய நீதிபதிகள், அன்றைய தினம் ஜெயலலிதா உள்ளிட்ட 4வரின் அப்பீல் மனுக்களை 3 மாதத்துக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்ற உத்தரவை கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு பிறப்பிப்பதாகவும் கூறினர். 2 மாதத்தில் அப்பீல் மனு ஆவணங்களை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாவிடில் டிசம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நாள் கூட ஜாமீன் வழங்க மாட்டோம் என்றும் நீதிபதிகள் கண்டிப்புடன் கூறினர். ஜாமீன் காலத்தில் சென்னையில் உள்ள வீட்டிலேயே தங்கியிருப்பதாகவும் அப்பீல் வழக்கில் ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா உறுதியளித்துள்ளார். ஜெயலலிதா ஜாமீன் வழக்கில் அவரது தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் ஃபாலியஸ் நாரிமன் பெங்களூரு தனி நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அப்பீல் மனுக்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி, ஜெயலலிதா 65 வயது பெண் என்பதற்காகவும் அவர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருப்பதன் அடிப்படையில் சிகிச்சை பெறுவதற்கும் ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்று வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் சொத்து குவிப்பு வழக்கு 18 ஆண்டுகள் இழுத்தடிக்கப்பட்ட விதத்தை காணும்போது ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் வழங்கினால் அப்பீல் மனு விசாரணை 20 ஆண்டுகளானாலும் முடிவுக்கு வராமல் போவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சுட்டிக்காட்டினர். இதற்கு பதிலளித்த ஃபாலி நாரிமன், 2 மாதத்தில் அப்பீல் மனு தொடர்பான ஆவணங்களை தயார் செய்து விடுவதாகவும் அப்பீல் வழக்கில் வாய்தா வாங்காமல் மனுதாரர்கள் முழு ஒத்துழைப்பு அளிப்பார்கள் என்றும் உறுதியளித்தார். ஜாமீன் காலத்தின் போது ஜெயலலிதா சென்னையில் உள்ள தனது வீட்டிலேயே இருப்பார் என்றும் ஃபாலி நாரிமன் உறுதியளித்தார். Number 2, once they have filed the paper books, the Karnataka High Court will hear the matter for 3 months and come to a conclusion. So therefore, today the court has given conditional bail on the grounds that she is unwell, and this is an argument made by Mr. Nariman, and he said that she needed treatment, so she'll stay at home. So therefore, she will remain within the confines of the house till December 18th, when the court will consider the matter again. பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதியிடம் 2 நபர் பிணைத் தொகையை செலுத்தி ஜாமீன் பெறலாம் என்று கூறிய நீதிபதிகள் 4 பேருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்தும் உத்தரவிட்டனர். 2 மாதத்தில் அப்பீல்
மனு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா தரப்பு தாக்கல் செய்ய வேண்டும் என கூறிய நீதிபதிகள் அப்பீல் மனு மீதான விசாரணையை ஒத்திவைக்க கோரக்கூடாது என்றும் ஜெயலலிதாவுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். வழக்கு விசாரணையின் போது ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கின் புகார்தாரரான சுப்பிரமணிய சுவாமி உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அதிமுகவினர் நீதித்துறையை விமர்சித்து பேசியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தி வருவதாகவும் நீதிபதிகளிடம் புகார் கூறினார். அதை கேட்ட நீதிபதிகள் அதிமுக தொண்டர்களை அமைதியாக இருக்கும்படி அறிவுறுத்த வேண்டும் எனவும் ஜெயலலிதாவுக்கு உத்தரவிட்டனர். ஒருவேளை ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் சட்டவிரோத நடவடிக்கைகளில் கட்சி தொண்டர்கள் ஈடுபட்டால் உச்சநீதிமன்றம் கடுமையானதாக எடுத்துக் கொள்ளும் எனவும் நீதிபதிகள் எச்சரித்தனர். அதிமுக ஆண்டு விழா வெள்ளியன்று காலையில் எளிமையாக நடந்து முடிந்த நிலையில் ஜெயலலிதா ஜாமீனில் விடுதலையான தகவல் அறிந்து மீண்டும் தலைமை அலுவலகத்தில் திரண்ட கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். அதிமுகவின் 43வது ஆண்டு விழா சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் வெள்ளியன்று நடக்கும் என்று கட்சி தலைமை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி வெள்ளியன்று காலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் ஆண்டு விழா நடந்தது. கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சிறையில் உள்ள நிலையிலும் அவரது ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருந்த நிலையிலும் இந்நிகழ்ச்சி இறுக்கமான சூழ்நிலையில் நடந்தது. கட்சி தலைமையகத்தில் அவைத் தலைவர் மதுசூதனன் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து கட்சி கொடியேற்றி வைத்தார். இதைத் தொடர்ந்து அவர் விழா மலரை வெளியிட சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். வழக்கத்தை விட அதிக அளவில் தொண்டர்கள் திரண்டிருந்தாலும் உற்சாகமின்றியும் கொண்டாட்டங்கள் இல்லாமலும் எளிமையாக விழா நடந்து முடிந்தது. அதைத் தொடர்ந்து கட்சியினர் மற்றும் பிரமுகர்கள் கலைந்து சென்றனர். பகல் 12:30 மணி அளவில் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கிடைத்த தகவல் பரவியதை அடுத்து மீண்டும் கட்சி அலுவலகத்தில் அதிமுகவினர் உற்சாகத்தோடு திரண்டனர். மகிழ்ச்சி வெள்ளத்தில் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை விநியோகித்தும் ஜெயலலிதா விடுதலையை கொண்டாடினர். சுப்ரீம் கோர்ட் மூலமா எங்க அம்மா நிரபராதி சொல்லிட்டு தற்காலிகமா ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்க எல்லாருக்கும் தீபாவளி இல்லாம போயிடுமோன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம். இப்ப அம்மா வெளியே வந்தனால நாங்க எல்லாம் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுறோம். இதேபோல ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டத்து இல்லம் பகுதியிலும் குவிந்த அதிமுகவினர் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். முன்கூட்டியே தீபாவளி வந்தது போல பட்டாசுகள் சரமாரியாக வெடிக்க சாலையில் போவோர் வருவோர் அனைவருக்கும் இனிப்புகளை அள்ளி கொடுத்து தங்களின் மகிழ்ச்சியை அதிமுகவினர் வெளிப்படுத்தினர். தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி, அஇஅதிமுகவிற்கு கிடைத்த வெற்றி. பொய் வழக்கு போட்ட கயவர்கள் குழியை தோண்டி அந்த குழிக்குள் போய் அவர்களே உட்கார்ந்து கொண்டார்கள். அம்மா இஸ் பேக். We are all very happy. ஜெயலலிதா போட்டியிட்ட ஸ்ரீரங்கம் தொகுதியிலும் திருச்சியிலும் அதிமுகவினர் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். சென்னை, திருச்சி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கிடைத்த மகிழ்ச்சியை அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர். சில பகுதிகளில் அதிமுகவினர் திரண்டு வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளிக்கு முன்னதாகவே ஜெயலலிதா சிறையிலிருந்து விடுதலையாவதால் இம்முறை இந்த விழாவை மிகவும் உற்சாகத்தோடு கொண்டாட அதிமுகவினர் தயாராகி வருகின்றனர். வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணத்தை வைத்திருப்பவர்களின் பெயர்களை கூற முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை மீட்டு கொண்டுவர அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மூத்த வக்கீல் ராம்ஜெத் மலானி தொடுத்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. கருப்பு பணத்தை மீட்போம் என்ற கோஷத்தை லோக்சபா தேர்தலில் முக்கிய வாக்குறுதியாக அளித்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததும் உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி கருப்பு பணத்தை மீட்பதற்கான சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் வக்கீல் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதில் வெளிநாடுகளில் கருப்பு பணத்தை வைத்திருக்கும் இந்தியர்களின் பெயர் விவரங்களை பகிரங்கமாக நீதிமன்றத்திடம் தெரிவிக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை வரி விதிப்பு முறையை தவிர்ப்பது தொடர்பாக இந்தியா அந்த நாடுகளுடன் உடன்படிக்கைகள் செய்துள்ளதாக கூறிய மத்திய அரசின் வக்கீல் கருப்பு பணம் வைத்திருப்போரின் பெயரை தெரிவித்தால் அது உடன்படிக்கையை மீறுவதாக அமைந்துவிடும் என்று விளக்கம் அளித்தார். அதே நேரத்தில் கருப்பு பணம் வைத்திருப்பவர்களின் பெயர்களை சம்பந்தப்பட்ட அரசு அமைப்புகளிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடியும் என்றும் அரசு வக்கீல் கூறினார். அப்போது குறுக்கிட்ட வக்கீல் ராம்ஜெத் மலானி வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்களை மோடி தலைமையிலான அரசு காப்பாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் அரசின் மனு மீதான விசாரணையை அக்டோபர் 28ஆம் தேதி எடுத்துக் கொள்வதாக உத்தரவிட்டனர். இதனிடையே இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணம் குறித்த விவரங்களை அறிவதற்காக இந்திய வரித்துறை மற்றும் வருவாய்த்துறை உயரதிகாரிகள் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு விரைவில் செல்ல உள்ளனர்.
தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்தம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இலங்கை மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்தம் காரணமாக வியாழனன்று தமிழகத்தில் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன், தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடக பகுதிகளில் 48 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான வானிலை நிலவி வருவதாக கூறினார். தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்தம் நீடிப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் பாலச்சந்திரன் கூறினார். தமிழகம், கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஆந்திர, கர்நாடக பகுதிகளில் வரும் 48 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை முற்றிலும் நீங்கி வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான சாதகமான வானிலை நிகழ்கிறது. தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும். கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் 6 சென்டிமீட்டர் மழையும், சிதம்பரத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. வியாழன் இரவு முதல் சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் இந்த ஆண்டு சீசன் முடிந்த பிறகும் அவ்வப்போது மழை பெய்து பயணிகளை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. கடந்த 2 நாட்களாக நெல்லையில் பெய்து வரும் மழையால் குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமையன்று வெள்ளப்பெருக்கு சற்று குறைந்ததால் பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். தற்போது தொடர்ந்து சாரல் வீசி வருவதால் பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் வியாழன் இரவு முதல் இருமுறை இந்திய ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள ஹாமிர்பூர் செக்டாரில் சர்வதேச எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர். வெள்ளியன்று காலை 9:55 மணிக்கு தாக்குதலை துவங்கிய பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் தகுந்த பதிலடி கொடுத்தனர். இருதரப்புக்கும் இடையில் நடந்த சண்டை நீண்ட நேரத்துக்கு நீடித்தது. அதேபோல வியாழனன்று இரவு 9 மணிக்கும் ஹாமிர்பூர் செக்டாரில் உள்ள இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்தியா பதிலடி கொடுக்கவே இருதரப்புக்கும் சண்டை 1.5 மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்ததாகவும், ஆனால் இருதரப்பிலும் உயிரிழப்பு இல்லை என்றும் மூத்த ராணுவ அதிகாரி தெரிவித்தார். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்திய நிலைகள் மீதும் எல்லையையொட்டிய குடியிருப்பு பகுதிகள் மீதும் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 8 பேர் பலியாயினர் என்பதும் 30,000 பேர் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி உள்ளிட்ட இந்திய மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு சென்னையில் துவங்கியது. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி மற்றும் யோக இயற்கை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான ஒற்றை சாளர கலந்தாய்வு வெள்ளியன்று சென்னையில் துவங்கியது. அக்டோபர் 20ஆம் தேதி வரை நடக்கும் இந்த கலந்தாய்வில் 6 அரசு மற்றும் 19 தனியார் இந்திய மருத்துவக் கல்லூரியில் உள்ள 1048 காலி இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. வெள்ளியன்று நடந்த முதல்கட்ட கலந்தாய்வின் போது காலையில் சிறப்பு பிரிவினரும் மதியம் பொது பிரிவினரும் அழைக்கப்பட்டிருந்தனர். நான் சேலத்திலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய மார்க் 197.75. நான் இங்க சென்னையில் அரும்பாக்கம் சித்தா ஹோமியோபதி காலேஜுக்கு வந்திருக்கேன். இங்க பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் சயின்ஸ், அதாவது பிஎஸ்எம்எஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். என்னோட கட் ஆஃப் 198. என்னோட ரேங்க் ஓவரால் ரேங்க் 2. நான் விருப்பப்பட்டு எடுத்து படிக்க நினைக்கிற கோர்ஸ் நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸ். அது படிச்சுட்டு அதில் எம்டி பண்ணணும்னு எனக்கு ஆசை. நான் கேட்குற கோர்ஸ் கண்டிப்பா எனக்கு கிடைக்கும், பிகாஸ் என்னோட ரேங்க் 2ங்கிறதுனால. இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையில 5 வித மருத்துவ முறைகள் இருக்கு. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவம். மொத்தம் அரசு கல்லூரிகள் 6, சுயநிதி கல்லூரிகள் மொத்தம் 19. அரசு கல்லூரி 6ல 326 காலி இடங்கள் உள்ளது. தனியார் சுயநிதி கல்லூரிகள்ல மொத்தம் 722 காலி இடங்கள் உள்ளது. ஆக மொத்தம் 1048 இடங்களுக்கு இப்ப கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறித்த நேரத்தில் கிடைக்கப்பெற்ற விண்ணப்பங்கள் மொத்தம் 3768. அதுல தகுதியற்றவர்கள் 103 பேர், தகுதியானவர்கள் 3665 பேர். அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் எல்லாம் நாங்க முன்னாடி அறிவிச்சு கால் லெட்டர் எல்லாம் அனுப்பிச்சுட்டு இன்னில இருந்து கவுன்சிலிங் நடைபெற இருக்குது. 17/10/2014 முதல் 20/10/2014 வரை 4 தினங்கள் தொடர்ச்சியாக பொது கலந்தாய்வு நடைபெறும். ஆயுர்வேதா, சித்தா உள்ளிட்ட படிப்பு படிப்பதற்காக 3768 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 3665 விண்ணப்பங்கள் தகுதியான விண்ணப்பங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற NLC ஒப்பந்த தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர்.
கடந்த 45 நாட்களாக கடலூர் NLC நிறுவன ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சம ஊதியம், பணி நிரந்தரம் உட்பட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் நடத்தும் போராட்டத்தால் அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்களுக்கிடையே நடந்த 10 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. NLC தொழிலாளர்களுக்கு பல்வேறு கிராம மக்களும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் வெள்ளிக்கிழமையன்று அனைத்துக் கட்சி சார்பில் கலெக்டர் அலுவலக முற்றுகை போராட்டம் நடந்தது. திமுக, பாமக, கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் NLC தொழிலாளர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் கொட்டு மழையில் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். தடையை மீறி முற்றுகையிட முயன்ற அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். கொட்டு மழையில் 2000க்கும் மேற்பட்டோர் முற்றுகையில் ஈடுபட்டதால் கலெக்டர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமை அன்று சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,760 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,595 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் 41 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,610 ரூபாயாக இருந்தது. தீபாவளி பண்டிகைக்கு தயாரான ஆடைகளில் பிரதமர் மோடி அணியும் குர்தா வகை பெரும்பாலானோரை கவர்ந்துள்ளது. தீபாவளி பண்டிகை நெருங்கியுள்ள நிலையில் இனிப்புகள், பட்டாசுகள் மற்றும் ஆடைகளின் விற்பனை மும்முரமாக நடந்து வருகிறது. ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடை வகைகளில் பிரதமர் மோடி அணியும் குர்தா போன்ற ஆடைகள் இந்த தீபாவளி விற்பனையில் பெரும்பாலானோரை பெரிதும் கவர்ந்துள்ளது. தீபாவளி அப்படின்னா ஏதாவது ஒரு சினி ஸ்டாரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது ஒரு விஜய் ட்ரெஸ் இருக்கா, விஜய் கலெக்ஷன் இருக்கா, இல்லைன்னா சிவகார்த்திகேயன் கலெக்ஷன் இருக்கா, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. குழந்தைகளே கேட்பாங்க. இந்த வாட்டி என்னன்னா எப்போதும் இல்லாத மாதிரி இந்த வாட்டி மோடி கலெக்ஷன் இருக்கா, மோடி ட்ரெஸ் நாங்கள் ஒரு அறிமுகப்படுத்தணும், மோடி ட்ரெஸ்ன்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. குழந்தைகளே மோடி கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பாப்புலர் ஆயிருக்கு. கஸ்டமர் கேட்குறாங்க மோடி ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மோடி ட்ரெஸ் இருக்கும்போது அப்போ நம்ம வெரைட்டிஸ் எடுத்து போடும்போது அவங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சிருது. அந்த மாடலை பார்த்த உடனே பிடிச்சிருது. பட் நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு சார், நல்லபடியாக போயிட்டு இருக்குது. வழக்கமாக சினிமா நட்சத்திரங்கள் பெயரில் விற்பனைக்கு கொண்டு வரப்படும் ஆடைகள் மீது இருந்த ஆர்வம் இந்த ஆண்டு குறைந்துள்ளதாக கூறியுள்ள விற்பனையாளர்கள் மோடி அணியும் ஆடையை குழந்தைகள் விரும்பி வாங்குவதாகவும் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.